தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தொடரும் தமிழ் பொது வேட்பாளரின் நமக்காக நாம் தேர்தல் பிரச்சார பயணம். வவுனியா வைத்தியசாலையில் உயிரிழந்த சிசுவின் உடல் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு. பருத்தித்துறை கடற்பரப்பில் 11 இந்திய மீனவர்கள் சிறைப்பிடிப்பு. கனடாவில் எரிபொருள் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம். தொடர்பான விரிவான செய்திகள். தமிழ் பொது வேட்பாளரின் நமக்காக நாம் தேர்தல் பிரச்சார பயணம் காங்கேசன்துறையில் ஆரம்பித்து யாழ்ப்பாணம் நோக்கி நகரவுள்ளது. அதன்படி குறித்த பிரச்சார பயணம் இன்று மாலை 3 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. இதற்கு முன்னராக நல்லூர் சட்டநாதர் ஆலயத்திற்கும் சங்கிலியன் மந்திரிமனைக்கும் அருகாமையில் உள்ள திவ்ய ஜீவன மண்டபத்தில் காலை 10:45 மணிக்கு கூட்டுறவு அமைப்புகளின் பிரதிநிதிகளுடனான கூட்டத்தில் பொது வேட்பாளர் கலந்து கொள்ள உள்ளார். அதனைத் தொடர்ந்து காலை 12:30 மணிக்கு புதுக்குடியிருப்பு வள்ளிப்புனம் பாடசாலைக்கு அருகில் அமைந்துள்ள மண்டபத்தில் இடம்பெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வார். இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளரின் பிரச்சார பயணம் நேற்று பொலிகண்டியில் இருந்து ஆரம்பித்து காங்கேசன்துறையில் நிறைவடைந்தது. இதன்படி பிரச்சார பயணம் இன்று மாலை 3 மணிக்கு காங்கேசன்துறையிலிருந்து ஆரம்பித்து யாழ்ப்பாணம் நோக்கி நகரவுள்ளது. வவுனியா வைத்தியசாலையில் இறந்த சிசுவின் உடல் மருத்துவ பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக சிரேஷ்ட சட்டத்தரணி திருவருள் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், வவுனியா வைத்தியசாலையில் மரணமடைந்த சிசுவின் உடலை யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று மருத்துவ பரிசோதனை செய்வதற்கு ஏற்பட்ட இழுபறி நிலைமை தொடர்பில் போலீசார் நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரம் மூலமாக தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சிசுவின் சார்பில் நான் இன்றைய தினம் ஆஜராகி சிசுவின் சடலத்தை யாழ் வைத்தியசாலைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக கொண்டு செல்வதில் ஏற்பட்டுள்ள இழுபறி நிலைமை தொடர்பில் கௌரவ மன்றுக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன். கௌரவ மன்று குறித்த விசாரணையில் மிகவும் உன்னிப்பாகவும் அவதானத்துடனும் செயற்பட்டு குறித்த சிசுவின் உடலை யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு எடுத்து செல்வதற்குரிய ஒழுங்குகளை மேற்கொள்ளுமாறு கூறியதன் பிரகாரம் வவுனியா சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் அன்றின் புனித நாயகம் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தினூடாக ஒழுங்குபடுத்தி தந்திருந்தார். சிசுவின் சடலத்தினை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று ஒப்படைப்பதற்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன. அதன் பிரகாரம் மன்றானது குறித்த சிசுவின் மரண விசாரணையை திறம்பட செய்யுமாறும் அதனுடைய அறிக்கையினை எதிர்வரும் 9ஆம் மாதம் 4ஆம் திகதி அல்லது அதற்கு முன்னர் கௌரவ மன்றிலே சமர்ப்பிக்க வேண்டும் என போலீசாருக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. மேலும் சிசுவின் உடலினை நீதிமன்றத்தின் கட்டளையின் பிரகாரம் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் வைக்குமாறும் மன்றின் கட்டளை இல்லாமல் சிசுவினுடைய உடலில் எவ்வித செயற்பாடுகளும் மேற்கொள்ளாமல் கவனமாக வைக்குமாறும் போலீசாருக்கு கட்டளை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மருத்துவ அறிக்கையிலே திருப்தியின்மை காணப்படுமாக இருந்தால் மேலதிக மருத்துவ பரிசோதனை தொடர்பாக வேறு இடங்களுக்கு மாற்றம் செய்து மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்பது தொடர்பிலும் மன்று உத்தரவாதம் வழங்கியுள்ளதென்றார். இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட 11 இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் பருத்தித்துறை கடற்பரப்பிற்குள் ஒரு படகில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களே நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைதான 11 இந்திய மீனவர்களும் மீன்பிடிக்க பயன்படுத்திய படகுடன் காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். யாழ்ப்பாணம் மாவட்ட கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவுள்ளனர். கனடாவில் எதிர்வரும் வாரங்களில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 6 சதங்களினால் குறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கனேடிய மாகாணமான நோவா ஸ்கோசியாவில் 1 லிட்டர் பெட்ரோல் 6.3 சதங்களினால் குறைக்கப்பட உள்ளதுடன் புதிய விலை 162.5 சதங்களாக பதிவாகியுள்ளது. அத்தோடு கனடாவின் கேப் பிரிட்டன் தீவில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 164.5 சதங்களாக பதிவாகியுள்ளது. இதேவேளை அந்நாட்டின் டீசலின் விலையும் பெட்ரோலின் விலையை போன்றே குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரின்ஸ் எட்வர்ட் தீவுகள் மற்றும் நியூ பிரவுன்ஸ்விக்கிலும் பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 6.9 மற்றும் 6.3 வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் குறிப்பாக கனடாவின் கரையோர பகுதிகளில் மாத்திரம் எரிபொருள் விலைகளில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்படாவிட்டால் இஸ்ரேலுக்கும் லெபனான் எல்லையில் மோதல்கள் அதிகரிக்கும் சாத்தியங்கள் உள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது.
குறிப்பாக காசாவில் தற்போதைய மோதலை தீர்ப்பதற்கு பதிலாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு லெபனானுடன் ஒரு புதிய மோதலை தொடங்கலாம் என குறித்த ஊடகத்தின் மூத்த அரசியல் ஆய்வாளர் அச்சம் வெளியிட்டுள்ளார். அத்துடன் காசாவில் இடம்பெற்று வரும் மோதல்கள் அண்டை பகுதிகளுக்கு பரவுவதை தடுக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தினை வலியுறுத்திய அவர் போர் நிறுத்தத்தின் அவசியம் குறித்து சர்வதேச சமூகத்தினரிடையே பரவலான உடன்பாடு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தற்போதைய மோதலில் போர் நிறுத்தத்தை அடைவதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முக்கிய தடியாக இருப்பதாகவும் இஸ்ரேலில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளின்படி போர்க்காலத்தில் நெதன்யாகு தன்னை ஒரு வலிமையான தீர்க்கமான தலைவராக காட்டிக்கொள்வதால் அவருக்கான அங்கீகாரம் மற்றும் புகழ் என்பவை அதிகரிப்பதாக தெரியவந்துள்ளது. இதன் காரணமாக போர் நிறுத்தத்தை நோக்கிய முக்கிய முயற்சிகளை நெதன்யாகு எதிர்க்கக்கூடும், ஏனெனில் அது அரசியல் ரீதியாக அவருக்கு நன்மை பயக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.